ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தி வீக்கஸ்ட் டேமர் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 9 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட சொராவை இப்போ ஐவி எல்லார்கிட்டயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சொராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்டான கியூட்டான ஸ்லைமை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம சொராவை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துலதான் ஒருத்தர் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, ஹே என்னோட பேரு தான் லட்சுவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இவன் சிரித்துக்கிற மாதிரி பண்ண உடனே இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாப்பா இவன் கரெக்டா தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிஜமாவே சூப்பர் டூப்பர், நீ வேற லெவல் டேமர் ஐவி, இந்த மாதிரி எல்லாம் நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே பாராட்டு மழையா கொட்டுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவங்க டென்ட்ல இருக்கிறதுனால அகைன் டேபிளுக்கு போயிட்டு ஈவ்ஸ்ட்ராப்பிங் மேஜிக் ஐட்டம் அங்க ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க அகைன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஐவி என்ன கேக்குறானா, இந்த ஆர்கனைசேஷனை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னும் போதுதான் பக்கத்துல இருக்கவரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இங்க ஸ்லேவ் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. பட் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க தன்னோட குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நின்னாங்க. ஆனா அப்ப அது நாங்க நார்மலா ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் பார்த்தோம். ஆனா போக போக தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில குழந்தைகள் காணாம போயிட்டு திருப்பி கிடைக்காத மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அதை வச்சுதான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. பட் அவங்களுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்க எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் ஒரு க்ளூ கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்துலதான் எங்களுக்கு ஒரு இடத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அந்த பில்டிங்ல போயிட்டு நாங்க ரைடு கூட்டிட்டு போனோம். ஆனா எங்களோட மெம்பர்ஸ் பாதி பேரை ஆல்ரெடி உள்ள போனவங்க இறந்து போயிட்டாங்க அண்ட் மீதி இருக்கிறவங்களை மட்டும் கூட்டிட்டு வந்தோம். அண்ட் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. அது ஃபுல்லா கிளீனா இருந்துச்சு. மொத்தமா இந்த மிஷன் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இப்போ கூட நீ வர வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்லாம தான் இருந்துச்சு. அண்ட் இப்பதான் நீ சொல்லி எங்களோட ஓன் கேங்லயே 3 பேர் இருக்காங்கன்றது தெரிய வந்திருக்குன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஐவி என்ன சொல்றானா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க என்னமோ எனக்கு இந்த 3 பேரோட நின்ன மாதிரி தெரியல. பிகாஸ் இது நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடின்னும் போது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ட்ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அதனாலதான் நீங்க எவ்வளவு க்ளூவை தேடணும்னு நினைச்சாலுமே ஒண்ணு கூட உங்களுக்கு அகப்படாம போயிருக்கு. சோ நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிரீன் கேல் அப்படின்ற அந்த குரூப் எப்படி இவ்வளவு பெருசா ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, கிரீன் கேல் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு நார்மல் ஒரு டீமா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவங்க ஒரு பெரிய நோபலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அந்த சமயத்துல இருந்து இவங்களோட அந்தஸ்தே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் ஃபேமஸாவும் ஆகி நிறைய அட்வென்ச்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இந்த ஸ்லேவ் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு ஹையர் நோபல் அப்படின்றது. பிகாஸ் யூஸ்வலா அட்வென்ச்சரர்ஸ் நோபல்ஸ் மதிக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ அட்டென்ஷனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா சம்திங் இதுல இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் இந்த கும்பல்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, உனக்கு 8 வயசு தான் ஆகுது, ஆனா இவ்ளோ பெரிய மூளை வச்சிருக்கே நீ, இதெல்லாம் நீ எங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிற, நாங்க இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்ல, க்ளூ இல்லன்னு சொல்லி விட்டுட்டோம், எங்களுக்குள்ள இருக்கிறவங்களே நாங்க சந்தேகமா பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க பாருங்க எனக்கு ஒண்ணு 8 வயசு இல்ல 9 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்னது 9 வயசா? கும்பல்ல இருக்கிற ஒருத்தவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா உன்னை பார்த்தா 6-7 வயசு மாதிரிதான் இருக்க, ஆனா இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இன்னைக்குதான் உன் பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கேங்கோட கேப்டன் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த மிஷனுக்கு நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கில்ட் மாஸ்டர் குவேமாஸ் கிட்ட தான் போயிட்டு இத பத்தி ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் அவருமே ட்ரைட்டரா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நீ கவலைப்படாத, சொராவோட ஐடென்டிட்டியை நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னும் போது, இவன் இருக்கிறது மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தான் அது ப்ராப்ளமா போய் முடியும்னு சொல்லிட்டு இவங்க உடனே கில்ட் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த கில்ட் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, என்னோட பேரு குவேமாஸ், சோ வெல்கம் அப்படின்னும் போதுதான் இவரு பக்கத்துல இருக்கவரு, நான் தான் இந்த வாட்சோட கேப்டன் புருக்ஸ்பி அப்படின்றாரு. பக்கத்துல வைஸ் கேப்டனும் இருக்காரு, அவரோட பேரு ஆக்ராப். சோ இவங்க 3 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே சொரா நம்ம ஜாலியா இருக்கான். சோ இவங்க யாரும் ட்ரைட்டர் இல்லன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுமே பக்கத்துல இருக்கவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன கிறிஸ்டல் பாலை எடுத்துக்கிட்டு அந்த 3 பேரையுமே
அதுல இருந்து அவங்கள பாக்குற மாதிரி பண்றாரு. நீ என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்கும் போதுதான், இல்ல இது ஒரு சூப்பர் ரேரான மேஜிக்கல் ஐட்டம், இத வச்சு நான் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க ட்ரெய்டரா இல்லையான்றது இந்த மேஜிக் கிறிஸ்டல் எனக்கு சொல்லும். ஆனா இது 1 வீக் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இது நார்மல் ஸ்டோன் ஆகிடும் சொல்லும் போது ஐவி என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் இது ஒரு ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிச்சேன். ஏன்னா என்கிட்ட 2 தான் இருந்துச்சு. ஒண்ணு ஆல்ரெடி நான் சில்லியான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணி அது சீக்கிரம் கல்லா மாறிடுச்சு. என்கிட்ட இருக்க ஒண்ணே இது மட்டும் தான் சொல்லிடுறா. அண்ட் இத கேட்ட இவரு, ஓகே எனக்கு புரியுது, நீங்க அந்த ஸ்லேவ் ட்ரேட் ஆர்கனைசேஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தானே இப்படி வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க இருக்கிற மொத்த சோல்ஜர்ஸுமே நான் வர சொல்லிட்டேன் அண்ட் ஒவ்வொருத்தருமே நீங்களுமே போய் செக் பண்ணி பாத்துக்கலாம், அப்பதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு கூடவே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனையும் அனுப்பிச்சு விட்டுடுறாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு இடத்துக்கு ரைடு போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே திருப்பி ஐவிய கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு டெய்லி 2 சோல்ஜர்ஸ் கார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவங்களும் உண்மையா பொய்யா இல்லையன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாகஜுலா அப்படின்றவன் ரைட்டர் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் இவங்களும் என்ன பண்றாங்க, நம்ம டீமுக்குள்ளேயே இத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொத்த பேரையுமே அலசி ஆஞ்சிட்டாங்க போல இருக்கு. சோ ஒரு 100 பேர்ல பார்த்ததுல 35 பேர் ரைட்டரா இருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு நமக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்ட்டு. இவ்ளோ ஆட்கள் ரைட்டர்ஸா இருந்தாங்கன்னா நமக்கு எப்படிதான் லீடு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்துலதான் கவுண்ட் ஃபால்டோரியா அண்ட் லார்ட் ஃபொரோண்டா அப்படின்றவங்க உள்ள வந்து, இந்த ஆர்கனைசேஷனை செக் பண்றதுக்காக வந்திருக்கீங்க போலயே, நைஸ் டு மீட் யூ, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அண்ட் இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, இந்த கவுண்ட் ஃபால்டோரியாவும் ஒரு ட்ரைட்டர். இவரை இந்த ஊர்ல இருக்கவங்க ஒரு ஹீரோவா பாத்துட்டு இருக்காரு. ஆனா இவரு ஒரு ட்ரைட்டர்னா என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவரு போனதுக்கு அப்புறமா இந்த இடத்த நாமளுமே சர்ச் பண்ணி ஆகணும், அப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் போது ஐவி என்ன சொல்றா, இங்க பாருங்க, இங்க கார்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க லாஸ்டா இந்த இடத்த நான் செக் பண்ணேன், ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் போது அவங்க எந்த இடத்துல ஒண்ணும் இல்லன்னு செக் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்த போய் நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே இவங்க அந்த பர்டிகுலர் ரூம்க்கு போன உடனே மால்கஜுலாவை, இந்த இடத்துலதான் ஒண்ணும் இல்லன்னு சொன்னல, நீ இன்னொரு இடத்த போய் சர்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுடுறாங்க. அண்ட் அவன் போனதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே இவங்க எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அப்பதான் ஐவிக்குள்ள இருக்க அந்த வாய்ஸ் சொல்லுது, யூசுவலா மூவிஸ்ல ஏதாச்சும் ஒரு புக் ஸ்லாப் இருக்கும் பாரு, அதை நீ டச் பண்ணினா ஹிடன் ரூம் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு மூவிஸ்னா என்னன்னே தெரியாது, ஆனா இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஐவி புக் ஷெல்ஃப்ஸ் நோட்ட விடும் போது ஒரு புக் மட்டும் ரொம்ப வேரியா இருக்கு. சோ இத நம்ம டச் பண்ணி பார்க்கலாம், டச் பண்றா, பார்த்தா உள்ள ஒரு ஹிடன் ரூம் இருக்கு. எல்லாரும் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்தா மொத்த ஆர்கனைசேஷனோட லிஸ்ட், அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஸ்லேவா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அண்ட் அவங்க சம்பாதிச்ச மொத்த காசுமே இந்த இடத்துலதான் இருக்கு. சரி, இந்த இடத்துல இருக்க ஒண்ணுத்த கூட நம்ம இப்ப எடுக்க கூடாது, எல்லாத்தையுமே இருந்த இடத்திலேயே நீங்க வச்சிடுங்க, பிகாஸ் அவங்க வழியா போயிட்டு தான் அவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொன்ன உடனே இவங்க எல்லாரும் இருந்தபடியே வச்சுட்டு திருப்பி கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த டென்ட்டுக்கே போறாங்க. அந்த போனதுக்கு அப்புறம் தான், அப்பாடா இன்னைக்கு இவ்ளோ வேலை இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சு கூட பார்க்கல, நமக்கு ஃபைனலி க்ளூ கிடைச்சிருச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஐவி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்க கிட்ட கேளு, எனக்கு தனியா மட்டும் நீ எந்த ஒரு இடத்துக்குமே போயிடாத, நாங்க யாராச்சும் ஒருத்தவங்க உன் கூட இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஐவி சொல்ற, எனக்கு ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் வேணும்னு சொன்ன உடனே அடுத்து இவள் லாண்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறா. பட் அதுக்கு அவளுக்கு வாட்டர் வேணும்ன்றதுனால லட்சுவா இவளுக்கு ஒரு மேஜிக் பக்கெட்டை கொடுக்கறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போதுதான், ஆமா இது எனக்கு ஷிஃபாலே தான் கொடுத்தான், பிகாஸ் என்கிட்ட வாட்டர் மேஜிக் இல்லன்றதுனால அவன் இந்த பக்கெட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் குக்கிங்க்குன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு லாண்ட்ரிக்கு இவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான், நிஜமாவே என்னோட ஃப்ரெண்ட் மீலா இப்படி ட்ரைட்டரா இருப்பான்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல, அண்ட் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், நீ கேர்ளா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ உடனே ஐவி என்ன பண்றானா, ஒரு மாதிரி அழற மாதிரி ஆகிடுறா. பட் இருந்தாலும் சாரி, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், எல்லார்கிட்டயும் எனக்கு சொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சு கூட நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னும் போது லட்சுவா என்ன சொல்றான், இங்க பாரு, எங்க கிட்ட நீ சாரி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அண்ட் நானுமே இந்த விஷயம் எனக்கு தெரியாத மாதிரியே நடந்துக்கிறேன், இருக்கு எல்லார்கிட்டயும் நீ சொல்லணும்னு கிடையாது, சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான், பிகாஸ் ஒரு பொண்ணு தனியா அட்வென்ச்சரிங் பண்றா அப்படின்னா உனக்கு எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், சோ இந்த ஐடென்டிட்டியை நீ ஃபாலோ பண்ணிக்கோன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது மீலா அங்க உள்ள வரா. ஐவி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும்ல, நான் உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன், நீ வான்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க லட்சுவா என்ன பண்ற, இல்ல நான் ஆல்ரெடி இவள வேற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நம்ம எல்லாரும் அங்க போலாம் அப்படின்னு உடனே
என்னது நீ பிளான் பண்ணிருக்கியா, நான் தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லும் போது லட்சுமா எப்படி இவளை வின் பண்ண விட்டுருவான். சரின்னு சொல்லிட்டு கடைசியா இவ நம்ம 5 பேரும் போலான்னு சொல்ற. என்னது 5 பேரா, நம்ம 3 பேர் தானே இருக்கோம் அப்படின்னும் போது இவளோட 2 அண்ணனுங்களுமே வர வைக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.